வீடியோ என்ன பார்க்கணும்னா கேஸ் நம்ம பில்ட் பிளேன் கேஸ் அந்த கேமில் தான் பார்க்க போகிறோம். கேஸ் இந்த கேம் பிளே வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னுக்கே அதாவது போட்டேன். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்மளோட பிளேனை வந்து ஏற்கனவே கொஞ்சம் அனோயிங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இப்போ பில்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே. என்னோடய இங்கே ஒரு விங்ஸை காணும், ஆனால் இங்கே 2 விங்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம காசு சேர்த்து விங்ஸை வாங்கணும். எக்ஸ்கியூஸ் பிளாக் வாங்கணும் கைஸ். இங்கே பாருங்கள் இது இருக்குது ப்ராப்ளம் கைஸ். இங்கே ரெயினர் பிளாக் ஆஃப் பிளாக்கு புதுசாக வந்திருக்கு. அப்புறம் பெட்டர் விங்ஸு கைஸ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பெட்டர் ப்ரொப்பலர் எதிர்பார்த்தேன், கிடச்சிருச்சு கைஸ். இது வந்து பெலூன், இதை மெயினாக வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ 1000 நம்ம ரீச் பண்ணால் தான் கிடைக்குமா? ஓகே கைஸ், இவ்வளோ தானே ரீச் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ப்ரொப்பலர் ஒன்று தான் இருக்கானா கைஸ். பேரல் ஃபியூல் இருக்குது, அது சீக்கிரம் வாங்கடா, டைம் இல்லைன்னா போயிடும் கைஸ். அது பேரல் ஃபியூல் இருக்குது. மெட்டல் பிளாக்ஸா, இதை வச்சு என்னடா பண்ணுறது? சரி பெட்டர் விங்ஸு ஒன்று வாங்கிக்குவோம். அவங்க இங்கே போங்க, டெயில் அது ஒன்று இருக்குது. பெட்டர் ஃபியூல் ஆஃப் பிளாக்ஸு, ரெயின் பிளாக்கு, ஷீட்டு, ப்ரொப்பலர் வேணாம் கைஸ், பிடிக்க போதும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலிட் பண்ணிடுவோம். வேறு எங்கே எடுத்துகிட்டு வந்து டெய்லை போட்டுருவோம் கைஸ். எஸ் செம்மையாக இருக்குது. வேறு என்ன பண்ணலான்னா எஸ் இதை வந்து எடுத்துருவோம். ஓகேவா, பெட்டர் விங்ஸ் 2 எடுத்துருவோம். இப்போ கேஸ் நான் வந்து ஏன்னா அங்கே 2 இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து போடணும்ல. நான் அங்கே பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஸோ அங்கே வேறு மாதிரிங்க மட்டும் அது வந்து அனோயிங்காக இருக்குது, அசிங்கமாக இருக்கும் கேஸ். இப்போ வந்து பெட்டர் விங்ஸு 2 இருக்கா? பெட்டர் விங்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளிடா, இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஓகே போட்டாச்சு. இன்னொரு பெட்டர் விங்ஸ் இருக்குது, அதை வந்து இங்கே 4ஆவதுல போடலாம். இங்கே போடலாமா கேஸ்? இல்லை அங்கே போடலாமா கேஸ்? இங்கே போட்டுடலாமா கேஸ்? இங்கே போடலாம் கேஸ். இப்போ வந்து ஒரு பெட்டர் ப்ராப்புலர் இருக்குது, அதை இங்கே போட்டுப்போம். இது வந்து பெலூன் கேஸ், அதை வந்து நான் சொல்கிறேன் இங்கே அப்பிள் வச்சுக்கோங்க கேஸ். ஓகேவா, அப்புறம் பேரல் ஃபியூ அது ஒன்று இருக்குது கேஸ். இங்கே அதாவது இங்கே அப்படி தானே இருக்குது. இங்கே ஒரு பேரல் ஃபியூ வச்சுருவோம். அப்புறம் விங்ஸு ஒன்று தான் கேஸ் இருக்குது. இங்கே 4 விங்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 விங்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ராவாக 1 விங்ஸ் வச்சுருவோம் கேஸ். இது தள்ளி வைக்கலான்னு பார்க்குறேன் நானும், ஆனால் முடியலையே, அசிங்கமாகவே இருக்குது கேஸ். ஸோ அதான் ஓகே கேஸ், நான் இப்படியே வச்சுட்டேன். ஏதாவது 4 விங்ஸ் வந்துருச்சு. ஸோ வாங்க லான்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இருக்கிற ப்ராப்புலரில் எப்படி போக போகுதுன்னு. எஸ் நல்லா வேகமாக தான் போகுது. ஃபியூவல் இருக்குது, ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது கேஸ். ஏன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு விங்ஸ்னால போல். ஸோ செஞ்சிடலாம் கேஸ். அங்கே போகிறேன் கேஸ், என்ன ஒரு வெட்டிட்டு போகலாம் கேஸ். இது எப்படி இன்னும் வேகமாக ஓகே கேஸ், நான் தான் மெதுவாக போயிருக்கேன். ஸோ மின்னுக்கிட்ட தான் கேஸ் ரொம்ப நேரம் இருந்துச்சு. இன்னும் மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்பீடை கேஸ். அவன் பாங்க எங்கேயோ அடித்து போய் உண்டுட்டான். இந்த டயர் அதே பார்க்குதா கேஸ். இப்போ குண்டாக விடுவானுங்களே, அவனெல்லாம் தப்பிச்சிடலாம். ஓகே 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 கேஸ். செஞ்சு ஒரு ப்ராப்புலர் மட்டும் 2 ப்ராப்புலர் விழுந்துருச்சு கேஸ். மிச்சம் ஒரு ப்ராப்புலர், மிச்சதெல்லாம் ஒரே ஒரு பெஸ்ட்டு ப்ராப்புலர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க போங்க கேஸ். என்ன கேஸ் காசு வரும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது குண்டாக விடுவானுங்க. சமயம் முடிஞ்ச அளவுக்கு போவோம், ஃபியூவல் முடிகிற அளவுக்கு போவோம். ஏன்னா ஒரு ரவுண்ட் தெரிஞ்சு 2 ரவுண்ட்லேயே நம்மளுக்கு 1000 கிட்ட கிடச்சிரும், மேலேயே கிடைக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. சைடில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளை சாவடிச்சிடும். அது வந்து நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஈவன் நினச்சேன் கேஸ். ஆனால் அது ஈவன் இல்லைன்னு எனக்கே அப்போ தான் தெரியும் கேஸ். இங்கெல்லாம் மெதுவாக போனால் தான் கேஸ் போக முடியுது, இல்லைன்னா வந்து ஆபத்தாகிடுது கேஸ்.
இப்போ பாருங்க, நான் இங்கே மெதுவாக போன வாட்டி இங்கே தான் கேஸ் இடித்தேன். பாருங்க வந்துட்டோம். ஐயோ இப்போ குண்டு போடுவானுங்களே. பாருங்க கேஸ், நியூ டிஸ்டன்ஸ் பிடிச்சிருவோமா இல்லை அதே டிஸ்டன்ஸ் தானா? இங்கே போங்க கீழே இறங்கி கேஸ். ஃபியூ நிமிஷம் நம்மளுக்கு பெலூன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பெலூன் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் காசு சேர்க்க ஹெல்ப் பண்ணுங்க கேஸ். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. எங்கடா அந்த பெலூனு? பார்த்தீங்க கைஸ், அந்த பெலூனு செம்ம ஒர்த்து. பிளேயர்ஸ் சொன்ன வரைக்கும் இங்கே பாருங்கள். இப்போ $800 கிட்ட நான் சேர்த்துருவேன் கைஸ். 800 பிடிச்சிருவியாடா? 800 பிடிச்சிருவியாடா? 800 பிடிச்சிருவியாடா? கைஸ் கிட்டத்தட்ட வந்துட்டான், கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட இன்னும் 10. ஹூ 800 எடுக்கவே இல்லை கைஸ். கைஸ் எடுத்தான் 800. இங்கே போங்க, நியூ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதாங்க சொல்கிறது, செம்ம ஒர்த்து இந்த பெலூனு. பார்த்தீங்க தானே? இப்போ லிட்டரலி நம்ம காசை பார்த்தீங்கன்னா கைஸ் எங்கே வரணும், எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பெட்டர் விங்ஸ் இருக்குது. பேரல் ஃபியூவர் ஃபுல்லாக வாங்கிடுவோம் கைஸ். கைஸ் ப்ரொப்பலர் வாங்க. ஐயோ ப்ரொப்பலர் வாங்க காசு இல்லை. கைஸ் பேரல் ஃபியூவர் வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓ இருக்கிறது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டாங்க. கைஸ் எனக்கு தெரிஞ்சு விங்ஸ் ப்ராப்ளமானு தெரில கைஸ். இல்லை பெட்டர் விங்ஸ் இல்லை கைஸ். பெட்டர் விங்ஸ் வாங்கி போகணும் ஃபுல்லாகவே. ஸோ வாங்க வாங்கிடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபூயோ போகுது கைஸ். வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். கைஸ் ரியலி சாரி வீடியோ லேட்டாக போகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த புது வீடியோலாம் வரும் கைஸ். பிசி தானே நல்ல கேம் ப்ளே என்னால் போட முடியல. ஸோ எனக்கு ஆசை ஒரு நல்ல கேம் ப்ளேலாம் போடணுன்னு. ஸோ நான் எனக்கு கிடச்சேன் கண்டென்ட் கிடைக்காதனால கைஸ் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எப்படி சொல்கிறது, என்கிட்ட இருக்கிற பார்ட் 2 வீடியோஸ், அதாவது பார்ட் 1 இன்னும் முடிக்காத வீடியோஸ் தான் போடுறேன் நான் கைஸ். கொஞ்சம் நேரம் கண்டு தெரியல, அப்போ எங்கேயாச்சும் போய் இடிச்சு போட்டுருவான். காசு வேறு சேர்க்க முடியாது. கைஸ் அவன் 1000 சேர்த்துருவோம் போல் இதில் சேர்க்கலாம் கைஸ். ஆனால் ஸ்பீடு வேறு இருக்குன்னு வாட்டி அடிக்காமல் வேறு போயிட்டோமா. ஸோ கைஸ் அங்கே போய் கீழே இறக்குறீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிருது. ஓகேவா? ஓகே இங்கே போகலாம் கைஸ். ஏன்னா இது வந்து சாவடிச்சிடும். அது மேலே போனதே சாவடிச்சிடுது கைஸ். கைஸ் இங்கே வந்து நான் பாருங்கள் ஸ்பீடை ஃபுல்லாக ரொம்ப குறைச்சிட்டேன். மெதுவாக தான் கைஸ் போனேன். அப்போ தான் கைஸ் இங்கே வந்து நம்மளால் க்ராஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா க்ராஸ் பண்ண முடியல. அவங்க அப்புறம் ஸ்பீடு ஏற்றுனீங்கன்னா ஐயோ கைஸ் ஸ்பீடு இறக்கணும். கைஸ் இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் வேணால் ஏற்றிக்கோங்க கிட்ட போகிறதுக்கு. கைஸ் ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு கைஸ் ஸ்டாரு. அதனால் 4 ப்ராப்பலர் போயிருக்கும். இப்படி தான் கைஸ் முடிக்க முடியும். இல்லைன்னா வந்து நீங்கள் அங்கேயே அடிச்சு நம்மளால் காசு சேர்க்க முடியாமல் போயிடும். போன வாட்டி இங்கே நம்ம முடிஞ்சிடும். இந்த வாட்டி நம்ம சீக்கிரமாக $700 சேர்த்துருந்தோம் கைஸ். அப்போ நமக்கு $800 சேர்த்துருந்தோம் இன்னும் வேகமாக. போடா கைஸ் பெலூன் வேறு 1000 நம்ம சேர்க்கணும். இதிலே முடிஞ்சிருச்சே. பரவாயில்ல கைஸ். நியூ டிஸ்டன்ஸ் பிடிச்சிருக்குமா இல்லை அது டிஸ்டன்ஸ் தானா? கைஸ் நியூ டிஸ்டன்ஸ் பிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம 900 வேறு சேர்க்க போகிறோம். ஃபுல் ஸ்பீடில் போகிறேன். அதான் ஓ மை காட். ஐயோ ஓகே கைஸ் ப்ராப்பலர்லாம் அப்படியே தான் இருக்குது. நியூ டிஸ்டன்ஸ் அப்புறம் 1000 கிட்ட சேர்த்துடுவோம் கைஸ். கைஸ் நம்ம காசே பார்ப்போம், போட்டை பார்க்க வேணாம். ஸ்பீடு இருக்குது. சேர்த்துட்டான் கைஸ். நியூ டிஸ்டன்ஸ் கைஸ். நியூ மேப் வேறு பாருங்கள். $1000 கைஸ். வாவ், நான் நினச்சி கூட பார்க்கல $1000 எடுப்பேன். போம் வெடிச்சிருச்சு கைஸ். வெடிச்சே போட்டானே. ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்க முடியும். அப்போ பெஸ்ட்டு ப்ராப்பலர் இல்லை பார்த்தீங்கன்னா கைஸ் இதான் நான் சொல்கிறது. பெஸ்ட்டு ப்ராப்பலர் இருக்காது. இது என்ன கைஸ் இது புது விங்ஸு. 30,000 பிடிச்சாதான் இந்த கேஸ்லாம் இப்போ புதுசாக வந்து அப்டேட்டில் வந்துச்சு கேஸ். எங்கே எதுவுமே நல்லதாக வரல கேஸ்.
ஒரு பாப்புலர் வந்துச்சு என்ன இஸ் பிளாக்ஸ் வாங்கி நான் இன்னும் போஸ்ட்டு பார்த்து போனேன் என்னோடய போட்ட பிளேனை. ஸோ இதை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ என்னோடய பிளாக்ஸை எடுத்துகிட்டு இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போவோம் கைஸ். இப்போ இல்லை கைஸ், இங்கே வேணும் 2 இடத்துக்குமே சமமாக முடிஞ்சால் செய்வோம் கைஸ். 4 பிளாக் இருக்குது. என் பக்கத்தில் ஒரு 2 பிளாக்கு, இது பக்கத்தில் ஒரு 2 பிளாக்கு, அப்புறம் இங்கே 2 பிளாக் கைஸ், இங்கே 2 பிளாக். அவ்வளோதான் கைஸ், இன்னும் பொருசு பற்றியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இன்னும் 2 விங்ஸ் இருக்குது கைஸ். போன வாட்டி 4 பாப்புலர் வந்துச்சு கைஸ். இந்த வாட்டி பரவாயில்ல, ஒரு விங்ஸ் அந்த மாதிரி தான் கைஸ். அடுத்து ரீஃப்ரெஷ் ஆகணும். எவ்வளோ நேரம் இருக்குது? 2 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம திருப்பி போய்ட்டு வந்துடலாம். கேஸ் எத்தனை பேருக்கு என் மேலே கோவம் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள் கேஸ். நேற்று நான் பார்த்தேன், நம்ம வீடியோ போட்டுட்டு நான் காலையில் எழுந்துச்சி பார்க்குறேன், வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதுக்கு உள்ள ஸ்கேட் போர்டிங் லாபி தான் ஒரு வியூஸோடு நின்றுச்சு. நான் பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது போகலாம், வியூஸ் போகணுச்சா நான் போகல கேஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நல்லா வரல. ஸோ எனக்கு மன்னிச்சிருங்க. ஸோ அப்புறம் இந்த சீல்டு பிரெயின் ராட் கேஸ் செம்ம ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு கேஸ். எவ்ரி சண்டே கேம் பிளே வரும் கேஸ். ஏன்னா எவ்ரி சண்டே அட்மின் அப்டேட் இருக்குது. செம்ம பிரெயின் ராட் கொடுக்குறாங்க கேஸ். per செகண்டுக்கு 1.3 மில்லியன், per செகண்டுக்கு 253K அந்த மாதிரி நம்மளால். ஏன்னா அட்மின் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் கேஸ், அட்மினில் அந்த அட்மினே நம்மளுக்கு ஃப்ரீயாக பிளாக்ஸ் கொடுக்குறாரு கேஸ். பிளாக்ஸ் இல்லை கேஸ், சாரி. அதே அட்மின் நம்மளுக்கு பிரெயின் ராட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு அவரோட உள்ள பேஸில். அதே 253K நம்மளுக்கு அது கிடச்சாலே போதும் கேஸ். நெக்ஸ்ட்டு 4 ரீபத்துக்கு நம்ம அதை பாய்ச்சிக்கலாம். பாய்க்க முடியாது தான், ஏன்னா ரீபத் பண்ணால் போயிடும். பட் ஒரு வழி இருக்குது கேஸ், நம்ம இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து வேணால் பிரெயின் ராட் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்மகிட்ட ப்ரைவேட் சர்வர் வாங்கணும். நீங்கள் சொல்லலாம் ப்ரோ நீ ப்ரைவேட் சர்வரில் ஆடு ப்ரோ அப்படின்னா கைஸ், அதுக்கு ரோப்ளாக்ஸ் வேணும். நான் இங்கே ரோப்ளாக்ஸ் பண்ணால் இங்கே ரொம்ப விலையாக இருக்குது. ஸோ அது மச்சான் ரீசனான ப்ரைஸே இல்லை கைஸ். அதாவது இப்போ 100 ரோப்ளாக்ஸ்னால் அவ்வளோ காசு கொடுத்தா தான் அவ்வளோ ரோப்ளாக்ஸ். 100 ரோப்ளாக்ஸ்னால் $100 கொடுக்கணும். அந்த மாதிரி நான் டாலர்ஸில் இல்லை, நான் ஒரு நாள் சொல்கிறேன் நான் எங்கே ஃபார்ம் பண்ணுறேன்னு. இங்கே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் எங்கே ஃபார்ம் பண்ணுறேன்னு. என்னோடய பழைய ஏஜ் அக்கௌண்ட்டில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நான் எங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறேன்னு. ஆனால் இந்த வீடியோவில் புதுசாக அந்த வியூவர்ஸ்க்கு தெரியலன்னா அதில் போய் செக் பண்ணுங்க. ஒரு வேளை அதுலேயும் என்னால் முடியல ப்ரோன்னா நான் 1K நம்ம 1K சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டா நான் உங்கள்கிட்ட எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது நான் பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம நியூ டிஸ்டன்ஸ் பிடிக்க முடியாது கேஸ். ஏன்னா என்னோடய பாதி கப்பலும் இங்கேருந்து காணும். வெறிச்சியாக பிடிச்சி கேஸ். ஸோ இங்கே குயிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஓகே கேஸ், நம்ம காசு கொடுக்குறாங்களா குயிஸ்ட்டில்? புதுசாக குயிஸ்ட்டில் இவனா கேஸ் இப்படி தான் இங்கே போய் எப்படி தான் நடக்கிறாங்க மிஸ் புதுசாக கேஸ். இங்கே பாங்க மாறி இருக்குது, ப்ராப்புலர் வரல, பெட்டர் டைரும் வரல, எதுவுமே வரலையேடா. என்னடா பண்ண சொல்லி கேஸ். நம்ம பேசாமல் இந்த மெட்டல் பிளாக்ஸ் வாங்குவோமா? ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெட்டல் பிளாக்ஸ் வச்சுப்போம். இது மெட்டல் பிளாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கணும்ல கேஸ். அதான் மெட்டல் பிளாக்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ். இன்னும் 3 இருக்கா? ஸோ ஒன்று வச்சுப்போம். ஒன்று நடுவில் வைக்கலாம்னு நினச்சேன், அதை முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணுறது கேஸ், இன்னும் நம்மகிட்ட பெட்ரு விங்ஸ் இருக்குது. இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்டா பேஸ் பண்ண முடியாதா? ஓகே கேஸ் வச்சாச்சு. இன்னும் 2 விங்ஸு இருக்குது.
ஒரு விங்ஸ் இங்கே போட்டுருவோம் கைஸ். இந்த சைடு என்கிட்ட விங்ஸே இல்லை கைஸ். ஆட என்னடான்னு பார்த்தேன், இப்போ தான் எனக்கே தெரியுது. இந்த சைடு வந்து என்கிட்ட இதே இல்லை. பெட்ரு ஃபியூவலே இன்னும் ஒன்று இருக்கா, இது தெரியாமல் போச்சு. இங்கே வச்சாச்சு. நம்மகிட்ட காசு இருந்தும் ஸ்டாக் இல்லாதனால வாங்க முடியல கைஸ். ஓகேவா, இது செஞ்சால் அடுத்த ஸ்டாக்கில் இது வரும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது பெட்டர், ஐயோ பெட்டர் ப்ராப்ளர் வரும் போல. ஸோ அதான் லான்ச் கொடுத்துருவோம் கைஸ். ஸ்பீடப் பண்ணிடுவோம். போட எவ்வளோ வேகம் முடியுமோ போடா கைஸ். உங்கள் ஞாபகம் இருக்கா, இந்த கேம் ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் வந்து நம்ம வெட்டிட்டு போனான் பாருங்க. இப்போ அவனோட நம்ம இன்னும் ஸ்பீடாக போகிறோன்னு நினைக்கிறேன். அவன் கேம் விளாடுறதே நிப்பாட்டிடுவோம் போல கைஸ். கைஸ் இந்த மாதிரி மறைச்சி வருது. இங்கே இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஆபத்து கைஸ். ஏன்னா மறைச்சி இருக்கிறது, மறைஞ்சி நமக்கு அப்போ பிளேன் போனால் பரவாயில்ல கைஸ். அங்கே மறைஞ்சிருந்தாலும் நம்ம அதில் இடிச்சிருவோம். இந்த கேம் படி அப்படி தான். ஸோ அந்த மாதிரி மறைக்காமல் ஆக மாட்டேன். இன்னமும் மறைஞ்சி நம்ம பேசி ஒரு தவறுதெல்லாம் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு அது ஒரு இதுவாகிடும். கைஸ் இன்னொரு ஃபியூவல் இருக்குது, செம்ம ஃபியூவல். அந்த ஃபியூவல் பேர் தெரில. ஸோ நம்ம பார்ப்போம். கொலிசன் ஃபியூல் வேறு. நம்ம வந்து அந்த ஃபியூவல் வாங்கினா இன்னும் நம்மளால் முடியும் போல் கைஸ். ரொம்ப தூரம் போக முடியும் போல். ஸோ பாருங்க, நான் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். இங்கே மட்டும் கீழே, அதாவது கீழே இறக்கிடுங்க கைஸ் உங்கள் ஸ்டேரிங்க. இந்த ஸ்டேரிங் கீழே இறக்கிடுங்க. இந்த மெதுவாக போவோம். இந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் மெதுவாக போவேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல் ஸ்பீடு கொடுத்துருவேன். ஃபுல் ஸ்பீட் கொடுத்தா காசு ஃபுல் வேகமாக இருங்க கைஸ். இங்கே பாருங்கள், பொறுமையாக போவோம் கைஸ். பொறுமையாக போனால் நீங்கள் வந்து உங்களால் க்ராஸ் பண்ண முடியும். ஓகேவா, இல்லைனா க்ராஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபுல் ஸ்பீடு கொடுக்க போகிறேன். நம்ம இன்னும் நியூ டிஸ்டன்ஸ் முடிஞ்சு அடிச்சிருவோம். ஆஃப் பண்ண மாதிரி நியூ டிஸ்டன்ஸ் அடி பண்ணுவேன் கைஸ். 50,000 டிஸ்டன்ஸ் அடித்தாதான் கைஸ் நம்மளுக்கு வந்து இன்னொரு புதுசு ஐட்டம் தான் இருக்கும். அதுக்கு இன்னும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்ட் 2 கைஸ், புரியுதா? இது வந்து பார்ட் 2 பில்டு அப்படின்னு. பார்ட் 3யும் எனக்கு கூடி சீக்கிரம் வந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேம் பிளே கூடி சீக்கிரம் GTA 5 கேம் பிளே வந்துடுங்க கைஸ். ஓகேவா, ஸோ என்ன GTA 5 வந்து அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ போட. ஸோ என்ன ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு 5 பார்ட் 6 பார்ட்டோடு முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்புறம் நம்மகிட்ட அட்வான்ஸான பிசி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அதில் ஃபுல்லாகவே போடலாம் கைஸ். நியூ டிஸ்டன்ஸ் அடிச்சிடலாமா? அடிக்க முடியும், அதில் தப்பு இல்லை. பாருங்க கைஸ், இந்த மாதிரி நான் அப்பப்போ எங்கேயாச்சும் உடஞ்சிருதுக்கு அப்போ, அதனாலே நம்ம நியூ டிஸ்டன்ஸ் அடிக்க முடியல கைஸ். நியூ டிஸ்டன்ஸ் அங்கே இருக்கே, அடிச்சிருவோமா? அடிச்சிட்றா கைஸ். நியூ அதாவது ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு ஸ்டாக்கு கைஸ். இங்கே பாருங்க, 30,000 ஃபீட் அடிச்சிட்டோம். 30,000 டிஸ்டன்ஸ் அடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து 3,000 இருக்குது. தாராளமாக எதுவும் வாங்கினா கைஸ் கண்டிப்பாக புதுசாக அடிச்சு வந்துருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், டெல்டா விங்ஸ் இதை தான் நினச்சது. என்ன பாருங்க, ராக்கெட் பூஸ்டர் இதெல்லாம் திறக்க மாட்டேங்குது கைஸ். நான் சொல்லிட்டேன், ராக்கெட் பூஸ்டர் இருக்குல்ல கைஸ், அது வந்து எப்படி சொல்கிறது, ராக்கெட் பூஸ்டர் வந்து முன்னெல்லாம் வந்து அதாவது இத்தனை டிஸ்டன்ஸ் அடித்தா தான் ஒரு நாள் அதை வாங்க முடியும். இல்லை அதை நம்ம நார்மலாக வாங்கலாம். இப்போ ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிட்டாங்க. ரிஃபைனட் ஃபியூவல் கேஸ், இதை தான் நான் சொன்னேன். ஹாப்பி ஃபியூவல் ஜோக்காக இருக்கும், அதாவது செம்மையாக இருக்கும்னு. அதாவது செம்மையாக இருக்கும்னு. ஸோ செம்ம ஃபியூவல்னால தாங்குவோம். அதே சமயத்தில் ராக்கெட் பூஸ்டர்லாம் முன்ன வாங்கலாம். இப்போல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் போனால் தான் வாங்க முடியுன்றாங்க. எஸ், நான் பாருங்கள் ஃபுல்லாக மெட்டல் பாக்ஸை வாங்கி ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா கைஸ், ஃபுல்லாக பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எங்கே கவ் பண்ணலாம் கைஸ்? நம்ம இந்த சைடு கவ் பண்ணிடுவோமா? டெல்லி ஐயோ, இதை வேறு எடுக்கணுமா கைஸ்? எட்ரா சீக்கிரம் எட்ரா
கைஸ் இந்த சைடில் ஃபுல்லாக ஒரு தொல்லையாக இருக்குது. நான் கொஞ்ச நாள்னாலே என் வீடியோ செம்ம க்ராஷ் ஆகிடும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சத்தமாக இருக்கும்னு. ஸோ என்ன முடிஞ்சாலும் நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு கேஸ் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம லாஸ்ட் ரைடு. எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துருவோம். நல்லா கேட்டுக்கோங்க கைஸ், என்கிட்ட நிறையாவே காசு இருக்குது. இது என்கிட்ட லாஸ்ட் ரைடு. இங்கே பாருங்கள் எல்லாம் ஜீரோ ஸ்டாக். ஸோ பார்ட் 3ல முடிஞ்சால் வாங்கிடலாம். ஸோ பெட்டர் ஒரு 4 வந்துச்சு, நான் அதை விட்டுட்டேன். ஐயோ எஸ் ஐயோ அது மொட்டை ஆகிட்டேன். நம்ம கேஸ் நம்மளோட லாஸ்ட்டு பட் நாட் லிஸ்ட் அது நம்மளோட ரைடு. ஸோ போவோமா? நம்ம ட்ராவலு நம்ம கடைசி நீங்கள் முடிஞ்சால் ஒரு நியூ டிஸ்டன்ஸ் அடிக்க முடியுமா பார்ப்போம். அடிக்க முடிஞ்சால் பெட்டர் கேஸ், ஆனால் அடிக்க முடியல கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம கடைசி ட்ராவலு. ஸோ இந்த கடைசி ட்ராவலாச்சும் முடிஞ்சால் நியூ டிஸ்டன்ஸ் அடிச்சிருவோம் கேஸ். அடிச்சிருவோமா? அடிச்சிடலாங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஏஸ் இந்த மெட்டோ பிளாக்ஸ்னால் என்ன ஆகுதுன்னு சொல்லி முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மெட்டோ பிளாக்ஸ்னால என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ சைடில் மட்டும் போட்டு வச்சுருங்க மெட்டோ பிளாக்ஸு. ஐயோ கேஸ் நம்ம லாஸ்ட் ரைடு இப்படி போச்சு கேஸ். நான் அப்படியே விட மாட்டேன். என் கடைசி லாஸ்ட் ரைடை நான் ஃபியூவல் முடிஞ்சு அந்த பெலூனும் முடிஞ்சு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிப்பேன் கேஸ். இது செல்லாது. ஸோ நம்ம இங்கே ஃபோக்கஸாக இதே ஓட்டுவோம் கேஸ். எனக்கு ஃபுல்லாகவே சைடில் தொல்லையாக இருக்குது கேஸ். அதனால தான் நான் போய் பேனிக்கில் விட்டேன் அந்த இதில். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அதை உள்ளுக்கு விட்டாலே செத்துருவாங்கன்னு. அப்புறம் தான் புயல் காற்றுல போய்கிட்டு இருக்கேன்டா. ஸ்பீடை குறை. இங்கே மட்டும் நல்லா ஸ்பீடை குறைக்கணும் கைஸ். இங்கே எடுத்த உடனே ஸ்பீடை ஏற்றிடுவேன். சில பேர் நான் ப்ரோனி பிளேன் வச்சுருக்கேன், இதோட செம்மையாகவே பிளேன் வச்சுருக்கேன் போது சொல்லுவீங்க. ஸோ எனக்கு இது அதிகம்னா இதை விட்டு நான் மாசாக சூப்பராக செய்ய போகிறேன் கைஸ். புதுசாக வேறு லெவல் செய்ய போகிறேன். கூடி சீக்கிரம் செய்கிறாங்க சார். அதுங்க தாங்க செத்தோம். ஸோ இந்த வாட்டி சாப்பிடாது இருக்கு பாருங்க. ஆகுனா அதை மறைச்சி விட்டுறானுங்க பார்த்தீங்களா? இதைத்தான் நான் சொன்னேன், ஏன்டா மறைச்சி விட்றீங்கன்னு. மெதுவாக போனான்னா வேகமாக போனால் ஃபியூவல் அதே மாதிரி தான் குறையுதா எனக்கு தெரியல. நான் வேகமாக போகிறேன், ஃபியூவல் அதே மாதிரி தான் குறையுது. மெதுவாக போகிறேன், ஃபியூவல் அதே மாதிரி தான் குறையுது கேஸ். என்னோட இருக்கிற லோவஸ்ட் ஸ்பீடு 114 தான். அதுக்கு எப்படி சொல்கிறது கேஸ், அதுக்கு கீழே போக மாட்டேங்குது ஸ்பீடு. திருப்பி ஸ்டாக் புஷ் ஆகிடுச்சு. 4000 வச்சுருக்காங்க டாலர்ஸ். இருந்தாலும் வாங்க முடியல, ஸ்டாக் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் ஸ்டாக் இருந்தால் கொஞ்சம் வாங்குவோம், இல்லை வாங்குவேன் கேஸ். எஸ் நான் இன்னும் புதுசாக டிஸ்டன்ஸ் பிடிக்கணும்னு பார்க்குறேன். டேய் எஸ் கொஞ்சம் தான். ஓய் டே எஸ் பரவாயில்ல. அப்போ நம்மளோட ப்ரொப்பலர் இருக்குது. இப்போ ஸ்பீடு 200 இருக்குது. ஸோ முடியும். என் ஸ்பீடு இப்போ 200 இருக்குது. ஃபியூல் என்ன சொல்லி சீக்கிரமாக முடிஞ்சு எதிர்பார்க்காத போகுமா? நம்மளால முடியும். 30,000 அடித்தோம் கேஷ். இந்த வாட்டி எப்படியாச்சும் ஒரு 31,000 அடிச்சிருந்தாங்க கேஸ் பிடிச்சா. நியூ டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் கேஸ் இருக்கும், இருந்தாலும் நம்மளால் அடைய முடியாது. ஏன்னா பாருங்கள், நியூ டிஸ்டன்ஸ் பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது. கேஸ் பக்கத்தில் தான் இருக்குது. நியூ டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான். பார்த்தீங்க கேஸ், எங்கே சுத்தம் பார்த்தீங்க கேஸ். ஐயோ கேஸ். நம்மகிட்ட பெட்டர் பாப்புலர் டெய்ல் அதே தான். பெட்டர் விங்ஸும் வந்துருக்கு கேஸ், வாங்கிடுவோம். வேறு ஃபியூலு கேஸ். இங்கே பாருங்கள், பெட்டர் பாப்புலரு கேஸ். பெலூன் வந்துருக்கு கேஸ். பெட்டர் டெய்ல் வந்துருக்கு காய்ஸ்.
கேஸ் செம்ம ஃபியூல் வந்து கேஸ் ராக்கெட் வந்துருக்கு கேஸ். ஐயோ ஐயோ பரவாயில்ல கேஸ், நம்மளால காசு சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை ரவுண்ட் போனாலும் அது ரீஃப்ரெஷ் ஆகும்போதே நான் வாங்க முடியும், என்ன முடியல கேஸ். இதெல்லாம் வந்து அடுத்த பார்ட்டில் நான் இங்கே கப்பையே ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் போட்டதுலேயே இது ஒரு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன் இது சேனலில். ஸோ பாய் கைஸ், பாய் 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 பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.